வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. பொதுவாக கொச்சி, திருவனந்தபுரம், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடலோர மாவட்ட பகுதிகள் மற்றும் இலங்கையோட காலி உள்ளிட்ட பகுதிகள், இங்கிருந்து நிறைய மீனவர்கள் கடல் தொழில் செய்வதற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஏதோ கடும் அலை எழுச்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையா என்றும், தனுஷ்கோடியில, அதாவது தனுஷ்கோடி முனைக்கு சுற்றுலா செல்வதற்கு தடை ஏற்படுத்தி இருப்பதும், அங்கிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் அலை எழுச்சி ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வோட கடந்த 2 நாளாவே வினாக்கள் எழுப்பிக்கொண்டே இருந்தீங்க. இன்றைக்கு ஒரு அறிக்கை கேட்டு கேரள மீனவர்கள், அதாவது அலை எழுச்சி மற்றும் கடல் நீரோட்டம் மற்றும் காற்று குறித்த எச்சரிக்கையை ஏதேனும் இருந்தால் வழங்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. பொதுவா புயல்கள் இருந்தால் அலை எழுச்சி ஏற்படும், கடல் சீற்றமாக இருக்கும், அது ஒரு புறம். அதே போல நீரோட்டங்கள் அதிகமா வலுவாக இருந்தாலும் கடலுக்கு அடியிலையும், அதாவது கடல் ஓதம் எனப்படக்கூடிய டைட், அதன் மூலமாகவும் அலை எழுச்சி ஏற்படும். காற்றோட வேகம் அதிகம், அதாவது இங்கேதான் புயல் இருக்கணும், இங்கேதான் காற்று இருக்கணும், புயல் மட்டும்தான் காற்று ஏற்படுத்தணும் இல்ல, காற்றோட வேகம் அதிகமாக இருந்தால், ரொம்ப நீண்ட தூரத்திலிருந்து காற்று பயணித்தால், அதாவது ஆஸ்திரேலிய பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று போய் சோமாலியாவில் போய் அலை எழுச்சி ஏற்படுத்தும். அது அப்படியே தொடர்ந்து பாகிஸ்தான்லையும் போய் பாகிஸ்தான் கடலோரம், அரபிக்கடலோரம் பயணித்து போய் அலை எழுச்சி ஏற்படுத்தும். ஒருவேளை அது வங்கக்கடலோட வடக்கு பகுதி மியான்மர் கரையோரம் ஏதாவது ஒரு காற்று சுழற்சி இருந்தால் கூட காற்றோட நெடுதூர பயணத்தின் காரணமா அலை எழுச்சி ஏற்படுத்தும். ஆனா இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் அலை எழுச்சி எதுவும் இல்லை. கொஞ்சம் மன்னார் வளைகுடாவில், தனுஷ்கோடியில கொஞ்சம் கடந்த 2 நாட்களாக அலை எழுச்சிக்கான எச்சரிக்கை இருந்தது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கடல் நீரோட்டமும் சரி, காற்றும் சரி, இவை இரண்டும் இணைத்து ஒரு அலை எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருந்துச்சு. இப்போ கூட லைட்டா இருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை, பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. இப்பொழுதுக்கு அலை எழுச்சி எங்க அதிகமா அலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மியான்மர், அதாவது அந்தமான் கடற்பகுதி மற்றும் மியான்மர் கடற்பகுதி, ஒடிசா மேற்கு வங்க கடற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கடல் சீற்றம் இருக்கும். ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் மற்றும் மியான்மர், பர்மா மற்றும் அந்தமான் கடற்பகுதியில் கடல் சீற்றம் இருக்கும். அங்கதான் இந்த அலை எழுச்சிக்கான காற்றோட போக்கு இருக்கு. அடுத்தது இன்னொன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரபிக்கடல். அது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம இந்திய கடற்கரைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, கொஞ்சம் இருக்கும் கேரள கடலோரம், அதுவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அச்சுறுத்தல் அலை எழுச்சி எதுவும் இல்லை, அதாவது கடல் சீற்றம் எதுவும் இல்லை. பொதுவாகவே எப்பொழுதுமே அரபிக்கடல்ல கடல் சீற்றமாக தான் இருக்கும். கொஞ்சம் வங்கக்கடலை விட அரபிக்கடல் ஆழம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று கன்னியாகுமரி முதல் அது குஜராத் வரைக்கும் உள்ள அரபிக்கடலோர மாநிலங்களில் தரையேறும் என்பதனால கொஞ்சம் அலை எழுச்சி இருக்கும். வரக்கூடிய ஒரு 2-3 நாளைக்கு, 4 நாளைக்கு, 23 இன்றிலிருந்து 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடல் சீற்றம் இருக்கும். இது நீங்கள் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடல் சீற்றம் தான் தவிர பெரிய அச்சுறுத்தல் கடல் சீற்றம் ஏதும் இல்லை. வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பா மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் கடல் சீற்றம் இருக்கும். அது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசக்கூடிய காற்றின் காரணமா மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் ராமேஸ்வரத்திற்கு கிழக்கே தனுஷ்கோடி முனையில இருக்கும் கொஞ்சம் அலை சீற்றம். ஆனால் அது அச்சுறுத்தும் வகையில் எதுவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது எதுவும் இல்லை. அடுத்தபடியாக வங்கக்கடலின் மத்திய பகுதி முதல்
மியான்மர் மற்றும் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் கொஞ்சம் மழை எழுச்சி இருக்கும். அதுவும் கடற்பகுதியில் மத்திய, அதாவது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கூடிய ஆழ்கடல் பகுதியில் கொஞ்சம் அலை அப்படியே ஆக்ரோஷமாக, அதாவது எப்படின்னா மேலும் கீழும் அப்படியே அளக்கடிக்கும், அவ்வளவுதான். அந்த பெரும் அலை அங்க மீன்பிடிப்பவர்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும். ஆனா கரையில எந்த அச்சுறுத்தலும் இல்லை. எங்க ரெண்டு இடம் எங்கன்னா மத்திய அரபிக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல். அங்கெல்லாம் நம்ம, அதாவது தமிழக மீனவர்களோ இப்போ யாரும் போக போறதில்லை. பெரிய அளவில் மீன்பிடி பெரிய டிராலர் தான் இருக்கும், அது கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும். பெரிய மீன்பிடி படகுகள் இருக்கும், அது பெரிய அளவில். கப்பல்களுக்கு இருக்கும், கப்பல்கள்லாம் இது பாதிக்காது. இது எல்லாம் சந்தித்தவர்கள் தான் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல் இந்த சாதாரண வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த அலையடிச்சாலும் சமாளித்து விடலாம். ஆனால் மீனவர்களுக்கு மீன்பிடித்தல் எதுவும் சவால் இருக்கான்னா பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. ஆனால் கட்டுமரம், இந்த பாய் மரம், மன்னார் வளைகுடாவோட வடக்கு பகுதி ராமேஸ்வரத்தை ஒட்டிய, ராமேஸ்வரத்திற்கு கிழக்கே தனுஷ்கோடி முனையில மட்டும் கொஞ்சம் அலை எழுச்சி இருக்கும். அலை எழுச்சின்னா ஆபத்து ஏதும் இல்லை. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கொஞ்சம் படகு அப்படி இப்படி ஆட்டும். தெரியுங்களா? ஆழ்கடல்ல கடுமையான கடல் சீற்றம் இருக்கிறது மத்திய வங்க கடற்பகுதியில இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடையில மத்திய வங்க கடற்பகுதியில கிட்டத்தட்ட அந்தமானுக்கு நெருக்கமா, அதற்கு வடக்கே தொடங்கி மியான்மர் வரைக்கும் அந்த கடல் சீற்றம், கடலோட அதாவது ஆழி, அது என்ன சொல்றேன்னா கடல் ஒரு மாதிரி பேரலையை அப்படியே அந்த படகை அப்படியே மேலும் கீழும் அலைக்கழிக்கும் வகையில அந்த அலை இருக்கும். ஆழ்கடல்ல இருக்கும். ஆழ்கடல் அமைதியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அப்படி இல்லை. அந்த இடத்துல ஆழ்கடல்ல இந்த கடல் சீற்றம் இருக்கும். அதாவது அலை மட்டும் அப்படியே மேலும் கீழும். அதாவது காரணம் என்னன்னா, நீரோட்ட போக்குவரத்து ஒன்று, தொலைவிலிருந்து வரக்கூடிய காற்று மியான்மர் கரையை நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலும், வடக்கு வங்க கடற்பகுதியை பயணிக்கிற காரணத்தினாலும் அந்த இடத்துல இந்த அலை எழுச்சி இருக்குமே தவிர தமிழ்நாட்டிற்கோ கேரளாவிற்கோ அச்சுறுத்தும் வகையில் இந்த அலை எழுச்சியும் இல்லை. புதிய நிகழ்வுகள் எதுவும் வங்கக்கடலை உருவாகி, அதாவது இப்ப நிகழ்வு எங்க இருக்குன்னா வட இந்திய நிலப்பகுதியில இருக்கு. புதிய நிகழ்வு ஒடிசா கடலோரத்தில் மேற்கு வங்க கடலில் உருவாகும் பொழுது, வரக்கூடிய 24ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேல உருவாகும் பொழுது கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கலாமே தவிர அச்சுறுத்தும் அலை எழுச்சி எதுவும் இல்லை. அச்சப்பட வேண்டாம். ஆனால் தொடர்ந்து ஆழ்கடலை மீன்பிடிப்பவர்கள் மட்டும் எச்சரிக்கையாக மீன்பிடிக்கணும். அங்க என்னன்னா காற்றோ புயலோ எதுவும் இல்லை. தொலைவில் இருந்து வரக்கூடிய காற்று கடல் நீரோட்டத்தின் காரணமாகவும், தொலைவில் இருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் காரணமாகவும் கடல்ல, ஆழ்கடல்ல அலையோட ஒரு சீற்றம் இருக்கும். அதுதான், வேற ஒரு அச்சுறுத்தலும் ஏதும் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சப்பட வேண்டாம். மீனவர்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட, தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதியிலிருந்து வந்த வினாக்களுக்கான விடை இது. நன்றி.